இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் 2வது டெஸ்ட் மேட்ச்சில் இன்றைக்கி ஜெய்ஸ்வால் ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த இளம் வயதில் இவரால் எப்படி இப்படி அடிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து வீரர்கள் எல்லாருமே பார்த்து மிரண்டு போயிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்த மேட்சை பார்த்த எல்லாருமே இன்றைக்கி ஜெய்ஸ்வாலுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு மழை தெரிவிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு பல சாதனைகளை இன்றைக்கி ஜெய்ஸ்வால் அடித்து உடச்சிருக்காரு. இந்த இளம் வயதில் யாரும் பண்ணாத சாதனை. குறிப்பாக நம்ம இந்தியாவுடைய கிரிக்கெட் கடவுள்லாம் சச்சின் அவர்கள் தான். சச்சின் அவர்களே இந்த அளவுக்குலாம் கம்மியான இன்னிங்ஸ்லேயே டெஸ்ட் மேட்ச்சில் சதம் அடிக்கப்படலை. அப்படியாப்பட்ட நல்ல ஒரு ரெக்கார்டை இன்றைக்கி உடச்சிருக்காரு. தலை தோனிலாம் பார்த்து வேந்து போய் அவருக்கு பாட்டு தெரிவிச்சிருக்காரு. ஒரு புறம் ஜெய்ஸ்வாலுடைய பேட்டிங் அற்புதமாக இருந்துச்சு, நல்லாவே ப்ளே பண்ணார். கொஞ்சம் கூட அவருடைய ஆட்டத்தில் பயம் இல்லை. எல்லா பாலையுமே எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி அடிக்கணும்னு சொல்லி நிதானமாக பார்த்து விளையாண்டு இன்றைக்கி பக்காவாக 4ம் 6மா தெரிக்க விட்டு, குறிப்பாக முதல் டெஸ்ட்டில் அவர் 93 ரன்கள் அவுட் ஆனார். 6 அடிக்க முடியாமல் போனது. ஆனால் இந்த மேட்ச்சில் கரெக்டாக அதே மாதிரி லாஸ்ட்டாக 6 அடித்து அவர் சாதத்தை கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. பார்த்து எல்லாருமே இன்றைக்கி அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மிகப்பெரிய பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு. அந்தளவுக்கு ஜெய்ஸ்வால் இன்றைக்கி அவருடைய அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு பக்கம் ஜெய்ஸ்வால் அவருடைய அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும், மறுபக்கம் ஜெய்ஸ்வால் மட்டும் இன்றைக்கி அடிக்காமல் ஒரு அரை சதத்துலேயோ இல்லை அதை விட கம்மியாகவோ அவுட் ஆயிருந்தார் அப்படின்னா இந்தியாவுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்விக்குறியாக மாறியிருக்கு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இந்தியா இன்றைக்கி மேட்ச்சில் அதே பிளேயிங் லெவன் தான் இன்றைக்கி களமிறங்குது. முதல் டெஸ்ட்டில் எப்படி அதே பிளேயிங் லெவலில் களமிறங்கி இந்தியா தோற்று போனதோ அதே பிளேயிங் லெவலில் எந்த ஒரு மாற்றத்தையுமே கொண்டு வராமல் நம்ம ரோஹித் சர்மா ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இன்றைக்கி களமிறங்கியிருந்தார். அவருடைய கான்ஃபிடென்ட் கிடைச்சது என்னமோ தோல்வின்னு தான் சொல்லி தெரியணும். ஒரு பக்கம் ஜெய்ஸ்வால் மட்டும் 179 ரன்கள் அடிச்சிருக்காரு. 257 பாலில் 17 4 5 6. ஆனால் மறுமுனையில் களமிறங்கின ரோஹித் சர்மா வெறும் 14 ரன்னுக்குலாம் அவுட் ஆகிட்டார். சுமன் கில் 34 ரன்னுக்கு அவுட் ஆனார். ஸ்ரேயஸ் ஐயர் வெறும் 27 ரன்னுக்கு அவுட் ஆனார். பண்டிதர் 32, அக்ஷர் பட்டேல் 27, பரத் 17, அஸ்வின் 5 ரனில் களத்தில் நிற்கிறாரு. இப்படி எல்லாருமே ஒரு 30 ரன்கள் 20 ரன்கள்னு சொல்லி சொற்ப ரன்கள் அவுட் ஆனாங்க. இந்த பக்கம் நம்முடைய ஜெய்ஸ்வால் மிகப்பெரிய ஒரு நங்கூரத்தை போட்டு நிலச்சி நின்றுட்டுருக்காரு இப்போது களத்தில். ஸோ இவர் மட்டும் இவருடைய பங்குக்கு இன்றைக்கி 179 ரன்கள் அப்படிங்கிற ஸ்கோரை பதிவு பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா இன்றைக்கி ஒரு 150லேருந்து 200 ரன்னுக்குள்ளே சுண்டிருக்கும். இந்தியாவுக்கு அது மிகப்பெரிய ஒரு அசிங்கமாக மாறியிருக்கும். ஏன்னா இது இந்தியாவுடைய சொந்த மண்ணில் இந்த மேட்ச் நடந்துகிட்ருக்கு. அப்படியாப்பட்ட மேட்ச்சில் வெறும் 22 வயதில் இருக்கக்கூடிய இளம் வீரரான நம்மளுடைய ஜெய்ஸ்வால் தான் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காரு. அப்படியே ஷேவாக்கை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இந்த மேட்சை பார்த்து முடிச்ச கையோட நம்ம தலை தோனி முதல்ல ஜெய்ஸ்வாலுக்கு பாட்டல் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கொந்தளிச்சு பேசியிருக்காரு. முதல் டெஸ்ட் மேட்ச்லேயே இந்த பிளேயிங் லெவன் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதை தவிர மீறி இருக்கக்கூடிய மிக முக்கியமான வீரர்களை உள்ளே கொண்டு வாங்க. எப்போதுமே டெஸ்ட் மேட்ச் அப்படின்னா ஒரு 7 பேட்ஸ்மேன் 8 பேட்ஸ்மேன் தேவை அப்படிங்கிற மாதிரி தலை தோனி ஏற்கனவே பல அறிவுரை வழங்கியிருந்தாங்க. ஆனால் அந்த எந்த ஒரு கருத்துமே கேட்காம ரோஹித் சர்மா அவருடைய மைண்ட் செட்டுக்கு அதே பிளேயிங் லெவனை இன்றைக்கி அழைச்சிட்டு போயிருக்காரு. இதனால் ஒரு மோசமான ஆட்டத்தை தான் இன்றைக்கி இந்திய வீரர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி தலை தோனி அவ்வளோ கொந்தளிச்சு பேசியிருக்காரு. இதே மாதிரி மோசமாகவே நீங்கள் விளையாண்டிங்க அப்படின்னா இந்திய மண்ணிலேயே உங்களால் ஒன்றும் பண்ண முடியல, அப்புறம் எப்படி ஃபாரின் கண்டிஷனில் நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்பவே கொந்தளிச்சு பேசியிருக்காரு. ஒரு பக்கம் ரோஹித் சர்மாவோட விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை தான் ஏற்படுத்துது. ஏன்னா உள்ளக்கூடிய வீரர்கள் சரியாக ப்ளே பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் வேறு வீரர்களுக்கு வாய்ப்பு அளித்தான் தெரியணும். ஏன்னா 3 விதமான ஃபார்மெட் இருக்கும்போது எல்லா வீரர்களையும் 3 ஃபார்மெட்லையும் ப்ளே பண்ணுவது அப்படிங்கிறது அவர் எழுது கிடையாது. அப்படி இருந்தும் கூட எதற்காக அதை யோசிக்காமல் மற்ற டெஸ்ட்டில் நல்லா ப்ளே பண்ணக்கூடிய வீரர்களுக்கு வாய்ப்பு தராமல் இப்படி இந்தியா தோற்று போகணும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லார் மனதிலையுமே இப்போது எழுந்திருக்கு. இதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய மேட்ச்களில் ரோஹித் சர்மா என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக இனி வரக்கூடிய இந்திய மேட்ச்களில் இந்தியா ஜெயிக்குமா தோக்குமா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம தலை தோனி பதிவிட்டிருக்க பதிவுகள் இன்றைக்கி அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி ஜெய்ஸ்வால் மட்டும் சரியாக ப்ளே பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவோட நிலைமை என்ன? ஸோ இந்தியாவுடைய இந்த மேட்டர் ஆடுறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.